வெல்கம் டு ஜனா விளாக்ஸ். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழி லெக் பீஸ் தான் நாலு வாங்கி வந்து வச்சிருக்கிறோம். அதை தான் செஞ்சு சமைக்கலான்னு பிளான். ஹலோ பல்ல காமிக்காத. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு எத்தனை மணிக்கு நான் எங்க எங்க போலான்னு சொன்னேன்? கொடிவேரி தானே? கொடிவேரி இல்ல, நான் ஒரு பிளேஸ்க்கு போலான்னு சொன்னேன். வந்தது எத்தனை மணிக்கு? வாட்ச் இல்ல, டைம் போனுங்க. கேமராமேன் டைம் எத்தனை? அதேதான் கரெக்டா. இப்போ 3 மணி. 3 மணிக்கு வந்திருக்கிற. 6 மணிக்கு போனாதான் போயிட்டு வர முடியும். அதனால நீ என்ன பண்ணலாம்? மோகேஷ் எங்க? மோகேஷ் எல்லாம் ஒரு மனசு ஜென்மம். வீடியோ எடுக்கவே இல்லை. வீடியோ எடுக்கிறது வந்தீங்கன்னா எடுக்கிறது. சரி, நீ என்ன பண்ணலாம்? இன்னைக்கு கறி செஞ்சு சாப்பிட போறோம். பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? சரி, ஓகேடா. கறி கோழி கறியே இன்னைக்கு வறுத்து சாப்பிட்டு செஞ்சு சாப்பிடறது டைம் இல்ல. சில்லி போட்டு சாப்பிட்டு போயிடலாம். லெக் தானே வாங்கணும். 4 நான் வாங்கிட்டு வந்தேன். கறி வேணாம், ஓகேவா? ஓ, அப்ப நீ வீடியோ எடுக்க போக மாட்டேன்னு தெரிஞ்சு வாங்கினே வந்துட்ட. மனுஷன் ஜென்ம தானா? வாங்கிருப்பான். என் பாசே மைக்ல பேசினதான் கேட்கும். ஒரு மைக்கு வாங்கணும். மைக் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா? சரி, ஓகே. இன்னைக்கு போய் நம்ம சீக்கிரமா கறி செஞ்சாதான் பரவாயில்ல. இவனுக்கும் டைம் ஆகி போச்சு. இவனே கிளம்பணும். சோ எந்திரிச்சீங்கன்னா அடுத்த 2 பேரும் ஒரு சத்தியம் பண்ணுங்களா? ஏன் கை வைங்க. கை வைக்கிறதா? அடுத்த வரும்போது வாரம் எங்கேயாவது போறோம். கண்டிப்பா இதே மாதிரியே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு எங்கேயாவது போறோம். 3:30 மணிக்குள்ள வந்துடுறோம். ஒன்னாலதான் நீ போக முடியாதே போச்சு. அவங்க அப்பா தான் எப்போ போன் பண்ணாலும் உங்க அப்பா மட்டும் தான் எடுக்கிறாரு. ஏன்டா அப்படி தூங்குற? உனக்கு என்னடா தூக்கம்? 8 மணிக்கு எந்திரிக்கலா? நீ எத்தனை மணிக்கு தூங்குற? நான் 12க்கு தூங்கினேன். 3 மணிக்கு வந்து தூங்குறா. அது இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எந்திரி. ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கிற பிரச்சனை கிடையாது. ஆனா நான் 3:30 மணிக்கு ஆனாதான் 4 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கேன். சரி, இன்னைக்கு அந்த ஒரு ஏன்னா டெய்லியும் எடுத்த வாரங்கண்டா எடுத்தவனுக்குள்ள வீடியோ வாரங்கள்லாம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. காலைல நீ 6 மணிக்கு தூக்கம் நான் வந்துடுறேன். ஒரு நாள் தூக்கம் எனக்கு கேட்ட பிரச்சனை இல்ல. ஆனா நான் 3:30 மணிக்கு போயிடுறேன். அந்த மயிறு ஏன்னா 11 மணிக்குள்ள எடுத்துக்கலாமா? நாளைக்கு வேற கேட்டரிங் இருக்குது. ஆமா, நீ சர்வீஸ் போயிட்டியா? முறானிய உன் கார் என்ன வேணா நல்லா சரியா. சரி, கறி சமைக்கலாம்டா. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா லெக் பீஸ் பொரிக்க போறோம். ஆளுக்கு 1 கேமராமேன் மொத்தம் 4 பீஸ். ஓகேவா? அங்க மேட்ல ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு பீஸ் கொஞ்சம் போட்டா போதும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வேலை ஆரம்பிக்கிறோம். அப்படியே அடுப்பு கொண்டு வெளியே வை. உள்ள வந்து இடம் பத்தாத காரணத்துல நாங்க வெளியே செட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, நீ வராது, கிளம்பு, கூட்டி போ. என்ன மஞ்சள் கலர்ல போகுது? மஞ்சள் காமையா? எந்த ஊர்ல இருந்து வந்த நீ? எந்த ஊர்ல இருந்து வந்தா? ஏய், நாய் தொட்ட முடிக்க போதும். நாய் ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கும். கை கழுவுவாங்க. ஹைஜீனிக். யாருக்கு சமைக்க தெரியும்? பிரியாணி தான் செய்றீங்க? குழம்புலாம் இல்ல, லெக் பீஸ். லெக் பீஸ் ஃப்ரை பண்றீங்களா? எதையாவது ஒண்ணு பண்ணுவோம். ஃப்ரை தானே பண்ணுவான். நான் பண்றவா நீ பாரு. நான் திங்கிறதுக்காக வீடியோ பண்ணலடா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கத்துக்கிறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். கல்டிவேட் எடுத்துன வண்டி ஓட்டி யூடியூப் சேனல்ல இருக்கறேன் அத்தனை பேர். ஏன்னா யூடியூப் சேனல்ல இருக்கறவங்க அத்தனை பேரும் கத்துக்கிட்ட யூடியூப்ல வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. கத்துக்கணும்னு தான் செய்யறாங்க. இப்ப நாளைக்கே நம்ம திடீர்னு வந்து ஒரு குக் மாதிரி வாங்கலாம். அந்த சேனல்ல சின்ன மசாலா பண்ணுங்க தெரியுமா? குக்டு மசாலா. முடிச்சுட்டான் அந்த சேனல்ல. அவரு மாதிரி நம்மளும் பெரிய ஆகும் சொல்ல வந்தா. முதல்ல அவனை தூக்கி உள்ள போடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அவன் ரோமிங்லயே இருப்பான்டா, தெரியாம மெரிச்சு செத்து போயிடுவான்டா. என் நாய் பாத்ரூம் கதவுல மாட்டிச்சா எனக்கு தெரியுமா? நான் தான் கதை சாத்துறேன். இவர் இனியன் மாதிரி இருக்கிறாரா? இனியன் விஜய் சுத்து பிளாக் பேரமனா மாத்திராடே. ரெசிபி பார்க்கலாமா இல்ல நம்ம போ மூடிட்டு இன்னும் ஜீரோ இருந்திருக்கான். இது மாதிரி சாப்பிட்டு செத்து போயிருவோம். ஏய் நவீன மிஷின் கத்தி சீவர் தானே இது. பாடாவா பாஜனா மசாலா சில்லி மசாலா சில்லி மசாலாவா இது ஊர்ல எல்லாமே நீதானே பெருமையா போயிட்டேன். வடை சட்டி வடை சட்டி அது என்ன ஆகுது? என்னடா கருப்பா இருக்குது. அப்ப கருப்பு என்ன நெய் இதெல்லாம் செய்யலாம்டா. என்ன பாக்குறேன் ஓகேவா? இது ஓகே சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட்டணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல ஆட்டணும். மெயினான ஒரு மேட்டர் இஞ்சி பூண்டு எது போட்டாலும் அது டேஸ்ட் போடலாம். ரெடிமேட் பேஸ்ட் விற்கிறது அதிகமா இருக்குண்டா. மண்டை உடச்சும் ஏடா அது இல்லாத இருக்குமா? கச்சி வேணாம். எங்க அம்மா இஞ்சி பூண்டு வச்சிருப்பாங்களா? இது எந்த குண்டாடா? அந்த குண்டா இதுவா? ஆமா. ஓகே ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் மிளகாத்தூள் வேணும். மிளகாத்தூள் தான் இங்க இருக்குது பாரு. அது சாம்பார் போயிட்டாலே முடிச்சு நல்லா இருந்துச்சு. தம்பி இரு. டர்மரிக் பவுடர் மல்லித்தூள் மஞ்சத்தூள் முந்திரி ஊழ வச்சுக்கிறீங்க எல்லாம் தெரியாதுடா. நீ பணக்காரனாடா. பாரு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா வச்சுக்கிறியா? கரம் மசாலா எலுமிச்சக்கா இருக்கா? எலுமிச்சக்கா சால்ட் உப்பு இருக்கும். தயிர் வேணும். கான்ஃபிளவர் இருக்கா? அடிச்சு போடுவேன். கான்ஃபிளவர் வேணும். எண்ணெய் கருவேப்பிலைங்க. ஏய் என்ன இருக்குதோ அதை சரியா திங்க முடியாம போயிரு போதுரா. செவிட பரவாயில்ல இருக்கிறத செய்ய போறேன். நீங்க பொருள் வாங்க போறதுல வீட்டுக்குள்ள இருக்க பொருளை வச்சு நாங்க எழுதி மூணு சான்ஸ் ஒண்ணுக்குது. முந்திரி நீ மூணு நீ மூன்றா சார் பாரு பல்லுலயே அடிச்சேன் கரெக்டா. எப்படி அது சரி ஒரு நாள் போட்டல. சரி கோபப்படாத. அதுலயே பொறிக்க போறோம். கலக்கிறது தானே அது? கலக்கிறது தானே அது? ஓகேவா? ஏய் மொதல் அங்க வா. முதல்ல கறியை கழுவணும். கறி கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து பூண்டு உரிக்கிறேன். சரிங்கடாடே. நான் என்ன பண்றதுடா? நீ முந்திரி சாப்பிடு. ஓகே தேங்க் யூ. நீங்க மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் இல்லையா? அதே மாதிரி எப்படிடா குமார ஜார் எடுக்கவும். இவ்வளவு ஜார் 4 பூண்டு ஏசி 4 பூண்டு. அதெல்லாம் நான் கேக்குறேன்டா. இப்ப 4 பூண்டு போட்டா இது அரைக்குமான்னு கேக்குறேன். ஒரு ஹோட்டல் வச்சு பெரிய ஆக முடியாது. ஹோட்டல் வச்சு பெரிய ஆள் ஆகலாம். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பேர்ல ஒண்ணு போடணும். அதுதான் பிரச்சனை இல்லையா? உட்காந்து வேலை செய்யறதுக்குலாம் நான் ரெடி.
இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது யாரும் ரெடியான்னு கேளு, அவ்வளவுதான். வாங்கணுங்கிறான்டா. அவன் ஓனர்ரா, அவன் ஆல்ரெடி கேட்டரிங் பிசினஸ் ஓனர்ரா. அவன் மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி திருவாரூர் மோகராஜ். திருவாரூர் மோகராஜ் இன்னொரு ஹோட்டல் வச்சிருது. என்ன பூச்சி உள்ள போடு. அது முடிச்சு உள்ள போடுறா. அதான் சொல்றான். போடா போடா போடா. மொளா தேக்க முடியாதுடா. கரியை களியை கலிங்க கையிலே கழுவிய கரியை கழுவி கழுவிய கரியை சொல்கம் சிவா. இது கடிப்பாங்க. கரியை கழுவ வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டே கொடுக்க வேண்டும். அங்க இருக்குது. சிறிதளவு எடுத்துக்கலாம். அதிகமா சிறிதளவு எடுத்துக்கோ. அதிகம் நாம வச்சு எடுத்து 1.5 கிலோ வருது. இது 1.5 கிலோலாம் இல்ல. எந்த ஊர்ல போய் கதை விட்டுட்டு இருக்கீங்க? 4 கால் 1.5 கிலோ வருது. 1/2 கிலோ 1/4 கிலோ. ஒவ்வொரு காலுமே 1/4 கிலோ வரும். 1 கிலோ இது கருவேப்பிலை கட் பண்ணிட்டா 1/2 கிலோ வரும். அடுத்து என்ன பண்ணும்? மிளகாத்தூளுங்கடா. போன் கூட நான் பாக்குறேன்டா. மிளகாத்தூளுங்கடா. எங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கெட்ட சதெல்லாம் போட்டு செய்யறோம். சாப்பிட்டு சொல்றேன். நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குங்க. கறினாலே நல்லா இருக்குங்க. ஓகே, இவனுக்கு இதுக்குமே வேலை இல்லை. அதனால இவனை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். போய் கையை கழுவிட்டு அடுத்து பொறிக்கிறதுக்கு தேவையான வேலைகள் செட்டப் ரெடி பண்ணி கால் லீதா ஆடை வந்து ஆடு பரவாயில்ல கரெக்டா செருப்பால அடிப்பேன். இவன் தான் சொன்னேன். ஆடு நான் தான் வின் பண்ணேன். நான் பவுலிங் போடுறேன். இது 6 ஓகேவா? 1 2 3 4 5 6 ஓகேவா? 7லாம் கிடையாது. 6 ஓட எடுக்கிறோம். உனக்கு 8 தருவாங்க. உனக்கு எந்த கிரிக்கெட் மேட்ச் உனக்கு 7-8 ஸ்கோர்ல கொடுத்தாங்க. வேணே வேணாம் ஓகேவா? 6 மணிக்கு மட்டும் தான். இப்ப நான் தான் பவுலிங் போறேன். நீ பேட்டிங். அவுட் போ. சத்திர ஒரே மாதிரி போடக்கூடாது. ஒரே மாதிரி போடக்கூடாது. போட்டா அவுட். ஆமா தெரியாது உனக்கு. நான் வின்னு. 2 பேரும் போடலாமா? ஒவ்வொன்னா போடலாமா? இல்ல 2 பீஸ் போடலாம். வீடியோரா எடுத்துதானே இருக்கிறது. ஜாலியா வந்து வீட்டுல இருப்ப. எங்கடா ஜாலியா இருக்கு? ஏன்டா ஜாலியா இருக்க சொல்லாதடா. மூச்சு பாருங்கடா. இந்த நேரம் கூட அடங்க மாட்டேங்கிறான்டா. ஏன்டா டே? அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கான். சொன்னா கேக்குறானா? வெறியாவும் அமைதியா தான்டா உட்காந்துட்டு இருக்கிறான். நீ ஏதாவது எனக்கு பேசேன். ஏதாவது எனக்கு கெட்டவாத பேசு. பாஞ்சிட்டு வருவானே. நீ வேணா பாய போற. எங்க அம்மா திட்டினா சிரிக்கிறான்டா. அப்படியே அவ்வளவு சொல்ல சிரிக்கிறான்டா. அவன் மூத்துல அப்படி ஒரு சிரிப்பு. எங்க அம்மா திட்டும் போதோ வேற யாராவது எனக்கு திட்டும் போதோ அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. போடு அந்த போடு. நான் என்னடா பண்றது? போட முடியல. ஓ சாமே. இதெல்லாம் போட்டு விட்டுலாமா? எடுத்துருந்தா ஓகே. நீ ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வர? நீ வீடியோ பேசிட்டே சாப்பிடுங்க. நான் டைம் ஆயிடுச்சுங்கிறதால சாப்பிடுறேன். ஃபேன் போடாதீங்களா?
அவனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவன் கிளம்பிட்டான். சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பிட்டான். அருமையா இருக்கு. அருமையாலாம் இல்ல. ஒரு நாள் சாப்பிட்டாலும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நீங்க செய்யறன்னு எதுவும் செஞ்சிடாதீங்க.